ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி. நம்ம சுக்கிர பெயர்ச்சியா இருக்கட்டும், இந்த கிரகங்களுடைய அடிப்படையில எல்லா கிரகத்தினுடைய அடிப்படையில எல்லா பெயர்ச்சியுமே நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா ஆவணி மாசம் 8ஆம் தேதி தமிழுக்கு, ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா 24/8/2024 சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது சூரிய உதயத்துல 48 நாளையோ 50 நாளையோ பக்கம் கழிச்சுதான் அவர் பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சி ஆகி அதாவது சிம்ம ராசியில இருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகி 11/9/2024 9வது மாசம் 11ஆம் தேதி வரைக்குமே அவர் அங்கே இருக்கார். அவர் இருக்கிறதுனால என்ன பலன், கன்னி வீட்டுல அவருடைய தன்மை என்ன, அதனால இந்த 12 ராசிகளுக்கு மேசம் முதல் மீனம் வரை என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா லக்கணம் விழுகுது. 2ல கடகத்துல பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்று இருக்காரு. சூரியன் ஆட்சி பலம் பெற்று அவருடைய சொந்த வீட்டிலே இருக்காரு. சுக்கிரன் கேது கன்னி வீட்டுல இருக்கு. சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டுல இருக்காரு. ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டுல இருக்காரு. செவ்வாய் குரு ரிஷப வீட்டுல இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான பார்வை உண்டு. இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில சுக்கிர பகவானுக்கு 7ஆம் பார்வை மட்டுமே. சுக்கிரன் பெண் பாலினம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பிடிச்ச நிறம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெண்மையான நிறம். அதுல இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்த்துருவோம். அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களே, மேச ராசி கால புருஷனின் தத்துவப்படி முதல் ராசி. இந்த முதல் ராசியினுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். அப்ப இந்த முதல் ராசி செவ்வாய் பகவான், முதல் ராசி ஆண் ராசி, நெருப்பு ராசி. அவர்களுடைய செயல்பாடு எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல சுறுசுறுப்போட செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் மேசராசி அன்பர்கள். மேச ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியானது எப்படி இருக்கும் பார்க்கணும்ல. இந்த மேச ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 2க்கும் 7க்கும் உள்ள அதிபதி பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவர் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகி அவர் பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெறார். நீசம் பெறும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அவருடைய நிலை எப்படி இருக்கும், ஒரு கிரகம் எந்த கிரகமா இருந்தாலும் நீசம் பெறுது அப்படின்னா 0% தான் மதிப்பு. அதே ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா 100% மதிப்பு. அதே பாத்தீங்க அப்படின்னா உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலை பாத்தீங்க அப்படின்னா 200 மடங்கு பலனை தரும் இல்லையா. அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரகம் எந்த நிலைக்கு இருக்கு, அதாவது சுக்கிரனாகப்பட்டவர் எப்பவுமே வாழ்க்கையில ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சொந்தக்காரர் சுக்கிரன். இவரை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்றாலும் 6ஆம் இடத்துல போய் நீசம் பெறாரு. அவர் கேதுவோட சேர்ந்து நீசம் பெறக்கூடிய ஒரு இது உங்களுக்கு ஒரு நன்மையை தரும். 2வது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9க்கும் 12க்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல இருந்து தனஸ்தானத்துல இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப இதுவே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பருத்தி அப்படியே புடவையா காய்ச்ச மாதிரி.
பெரிய விஷயம். குரு பார்த்தால் கோடி நன்மை. ஒரு விஷயத்த குரு பார்த்தால் கோடி நன்மை. எனக்கு எந்த விதமான நல்லதுமே நடக்கல அப்படின்னு சொல்றவங்களுடைய தன்மை வேற. சாதகமா ஒரு கிரகம் இருந்து அதனுடைய தன்மையில நடக்குது அப்படின்னா அவங்களுடைய தன்மை வேற. முன் ஜென்மத்துல நம்ம என்ன கர்மா எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இந்த ஜென்மத்துல நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நம்ம அனுபவிக்கிற வரைக்கும், அதை ஒரு பரிகார மூலியமா நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்யறது சனி பகவானுடைய வேலை. எந்த கிரகத்தினுடைய தாக்கம் இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பயம் தெரியாது. சனி 7.5 சனி தொடங்க போகுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இனம் அறியாத தன்னை அறியாத ஒரு பயம் வந்துடும். அவருடைய பயண காலங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராசியை கிடக்க 2.5 வருஷம். அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பயம் வந்துடும். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு பிறப்பு குழந்தை பிறக்குது. இந்த பிறப்பு ஜாதகத்துல ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலையில சாதகமான சூழ்நிலையில ஒரு இருக்காரு சுக்கிரன் அப்படின்னா, அவருக்கு அந்த சுக்கிரனாகப்பட்டவர் நல்லதை செய்வார். அவருக்கு நடக்கக்கூடிய அந்த சுக்கிரனுக்கு உள்ள தசாபுத்தி காலங்களோ எல்லாமே 20 வருஷம். சுக்கிரனுடைய இது பாத்தீங்க அப்படின்னா 20 வருஷம். அந்த 20 வருஷத்துல எங்கேயோ கொண்டு போயிடும், பெரிய லெவலுக்கு போயிடுவார். சுக்கிரன் சாதகமாக அமைய பெற்றால், பாதகமா அமைஞ்சா நான் சொல்லல. முதல்ல உங்க விதி ஜாதகத்தை பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு சாதகமா அவர் இருக்காரா, சுக்கிரன் பயன்படுவாரா பார்க்கணும். சுக்கிரனாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள் அனைத்திற்குமே சொந்தக்காரர் அவர் தான். எந்த அதாவது புல் பூச்சி எல்லாமே பறவைகள்ல இருந்து எல்லாமே 50 பூதங்களினுடைய தன்மையினாலதான் இந்த பிரபஞ்சமே இயங்குது. அப்படி இயங்கும் பொழுது கிரகங்களுடைய அமைப்புமே அதுக்குள்ளதான். எந்த கிரகங்கள் நமக்கு சாதகமா இருக்கு, எந்த கிரகங்கள் பாதகமா இருக்கு. சாதகமா இருக்கக்கூடிய கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் நம்மளுடைய மேல படும் பொழுது தனக்கு ஒரு தன்னை அறியாத ஒரு நன்மைகள் நடக்குது. அது நல்வழிப்படுத்தி கொண்டு போகுது. அப்ப அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நம்மளுடைய கர்ம வினையும் ஒண்ணும். வாழ்க்கையில எல்லாரும் முன்னேறி வர்றது இல்லை, எல்லாருமே பின்தங்கி இருக்கிறதும் இல்லை. சாதகமாக சுக்கிரன் அமைய பெற்றால் அவர் பிறப்பு முதல் இறப்பு வரை அந்திம காலம் வரை வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் ஒருவருக்கு பாதகமா அமையுதுன்னா அதையும் பார்ப்போம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள் அனைத்திற்குமே சொந்தக்காரர் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன். ஆடம்பரமான பகட்டான ஒரு வாழ்க்கையில சாதாரண ஒரு வாழ்க்கைங்கிறது வேற, ஆடம்பரமான வாழ்க்கைங்கிறது வேற. அந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்கிரன் தான். அப்போ பாத்தீங்க அப்படின்னா காம உணர்வுகள் ஒருவருக்கு உயிரினங்கள் அனைத்திற்குமே காம உணர்வுகள்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா ரசனை, அழகு, அழகிய பொருட்கள், இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய பணி. சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் அஸ்தமனமோ வக்ரமோ நீசமோ திதிசூன்யமோ இதுக்குள்ள அகப்பட்டால் அவருடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு துன்பத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி எல்லாம் இல்ல, நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில எந்த விதமான குறைபாடுகளுமே வராது. பணம், ஆடை, ஆபரணம் இது எல்லாமே அவருடையதுதான். அப்ப இந்த மாதிரி அதாவது ஒருத்தருக்கு பணம் இருக்கு அப்படின்னா அது வாழ்க்கை இல்லை. பணம் இருந்தாலே 100% எந்த விதமான ஒரு கஷ்டங்களும் தெரியாது. பணம் இல்லாத ஒரு வாழ்க்கை பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூழ்நிலை நரகத்துக்கு சமம். அப்படி ஒரு காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த சுக்கிரனாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா அழகிய பொருட்கள், ஆபரணங்கள், வாசனை திரவியங்கள், பெரிய அலங்காரமான மாளிகை, இது எல்லாமே கண்டிப்பா செய்வார் அவர். சுக்கிரன் சாதகமா அமைஞ்ச ஒருத்தரை பாருங்க,
அவர் வீடு கட்டியிருக்கிறது அவர் 4 பேர் பார்த்து ரசிக்கக்கூடிய நிலைமையில கட்டுவார். பெரிய பங்களாவா கட்டுவார். அலங்காரமான ஒரு மாளிகையை செய்வார். வீட்டை ரசனை பண்ணி ரசிச்சு ரசிச்சு கட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு நிலை நீடிக்கும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா சங்கீதம், பொழுதுபோக்கு, சங்கீதம், கலைத்துறைகள்ல பாருங்க, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஒரு பெரிய லெவல்ல ஸ்டார் லெவல்ல வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் பாத்தீங்க அப்படின்னா சந்திரன், ராகுவா இருக்கலாம், சுக்கிரனா இருக்கலாம், ஏதோ ஒரு கிரகம் அவங்கள வழி நடத்தி செல்லக்கூடிய சுபஸ்தானத்துல நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு போகும். அப்ப அவங்களுடைய நிலை மென்மேலும் வளரும், உயரும், எல்லாமே போய்கிட்டே இருக்கும். அதுல எந்த குறைபாடுமே தெரியாது. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வசிப்பிடங்கள், நம்ம வசிக்கக்கூடிய இடங்கள், வாகன யோகங்கள், வண்டி, ஒரு வண்டி வச்சிருக்கக்கூடிய நபர் இன்னொரு வண்டி வாங்குவாரு, 2 வீலர் வாங்குவாரு, கார் வாங்குவாரு, ஒரு நல்ல சொகுசான கார் வாங்குவாரு, ஒரு வண்டிக்கு 2 வண்டியா வாங்குவாரு, பங்களா. அப்படி ஒரு வாழ்க்கை பாத்தீங்க அப்படின்னா அடுத்தவர் அவரை பார்த்து குறை சொல்லாத அளவுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு போயிடுவார். அப்போ இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம், சிரோனிதம், பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு உடல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுக்கிரன் சாதகம் அமைஞ்சா ஆணாக இருந்தால் சுக்கிலம், பெண்ணாக இருந்தால் சிரோனிதம், ரெண்டுமே நல்ல நிலைமையில இருந்துச்சுன்னா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு. அவங்களுடைய வாழ்க்கையில இல்லறம்ங்கிறதுல ஒரு விஷயத்துல பாதிப்பே வராது. எந்த விதமான குறைபாடு இல்லாம போய்கிட்டே இருக்கும். இதுல ஏதேனும் ஒரு குறைபாடுகள் இருந்தால் சுக்கிரன் சாதகமா இல்லை, பாதகமா பாதிக்கப்பட்டு போய் இருக்காரு அப்படின்னா அவருடைய நிலைமையில கண்டிப்பாக ஏதேனும் ஒரு குறைபாடுகள் நடந்தே தீரும். அப்போ இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய கணவன் மனைவி பிரிவினைகள், பிரிஞ்சறாக, கருத்து வேறுபாடுகள் நடக்குது. அவங்களுக்குள்ள பல விஷயங்கள் சுக்கிரனாலையும் நடக்குது. அப்ப இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அதுக்கான பரிகாரங்கள் என்ன, அதுக்கான வழிகள் என்ன, அதை முதல்ல தேடிக்கணும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சாதகமா இருந்தா இந்த பலன்கள், ஒருத்தருக்கு பாதகமா அமையுது என்ன ஆகும், உடல்நிலை பாதிக்கும். அதாவது நீரிழிவு நோய், பால்வினை நோய், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு சில பாதிப்புகளை உண்டு பண்ணும். ஒரு சுக்கிரன் எந்த நிலையில ஒரு ஜாதகருக்கு அமையுதுங்கிறத வச்சுதான் தன்னுடைய மனைவி என்ன சுபாவத்துல வருவாங்க அப்படிங்கிறதே நிர்ணயிக்க முடியும். அப்படி நிர்ணயிக்கிறாரு அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் தானே. அப்ப சுக்கிரன் ஒரு கிரக அமைப்பை வச்சு ஒரு நல்லது கெட்டது சொல்றான் அப்படின்னா பெரிய விஷயம். இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த ஜாதகம், ஜோதிடம் என்பது பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துட்டு போன ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷமான ஒரு விஷயத்த நம்மெல்லாம் எடுத்து சொல்றோம் அப்படின்னா நம்மெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வழிகாட்டிகளை தவிர இதுல எந்த விஷயத்திலையும் நம்ம கண்டுபிடிக்கல. இதை கண்டுபிடிச்சிட்டு வச்சுட்டு போன ஒரு விஷயத்த நம்ம படிச்சு 4 பேருக்கு சொல்றோம், அவ்வளவுதான். அதுவே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜோதிடமாகப்பட்டது நம்மளுடைய சித்தர் பெருமான்கள்னால கண்டு ஒரு பெரிய விஷயமா நடக்கப்படுது. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா குழந்தைகள்ல பாத்தீங்க அப்படின்னா கடைசி குழந்தையா பிறக்குது அப்படின்னா குட்டி சுக்கிரன் சொல்லுவோம். சுக்கிரன் ஆகப்பட்டவர் குட்டி சுக்கிரன்ங்கிறது குடியை கெடுக்கும், பொன் பொருள் செயற்கை, எல்லா விஷயத்திலையும் அடி வாங்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஆனா சுக்கிரன் எந்த நிலையில இருக்காரு அப்படிங்கிறது தெரியாம ஒரு விஷயத்த சொல்லிடக்கூடாது. சுபஸ்தானத்துல இருக்கா, அசுபஸ்தானத்துல இருக்கா, நல்லதை செய்யுமா, கெட்டதை செய்யுமா, இதெல்லாம் பார்க்காம நம்ம சொல்லிடவே கூடாது. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குருவாகப்பட்டவர் உங்களுக்கு தனஸ்தானத்துல 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 6 அப்படிங்கிறது ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். அது ஒரு கடனே வாங்குறீங்க அப்படின்னாலும் கடன் அடப்படுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகன யோகங்கள் வாங்குறீங்க, தொழில் பண்றீங்க, புதுசா ஒரு தொழில் பண்றீங்க, இல்ல தொழிலை டெவலப் பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டாகும்.
கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள இடங்கள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்துக்கு வரும். சொத்து சுகங்கள், அப்பாவின் வழியில் கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் சுமூகமான ஒரு சூழ்நிலைக்கு வர வாய்ப்பு உண்டு. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. குருவினுடைய பார்வை என்பது மிக மிக நன்மையை தரக்கூடியது. குரு பார்த்தால் கோடி நன்மை. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறது உங்களுக்கு ஒரு நன்மையை தர்றதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டாகும். சரி, அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பெயர்ச்சி நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை தருதோ அதே பலனை ஒரே மாசத்துல அவங்க அள்ளி கொடுத்துருவாங்க. திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அஸ்வினிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம். கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தரும். எங்கே இருந்தாலும் சரி, விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பயப்பட வேண்டியதில்லை. பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆளணுங்கிறது ஒரு கணக்கு பழமொழி. ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்காரா பாதகமாக இருக்காரா, இதுதான் முதல் கணக்கு. அதுல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே தீர்மானிச்சுக்கலாம். 2வது 3வது பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம், அது சூரியனுடைய நட்சத்திரம். சூரிய பகவான் உங்களுக்காக 5ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடுகள், குழந்தைகள் மூலமா நல்ல பேர் கிடைக்கிறது, குழந்தை பேரு உண்டாகிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள், மறுமணம் சார்ந்த விஷயங்கள், அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள், வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு மாதமா இருக்கு இந்த சுக்கிர பயிற்சி. நன்றி, வணக்கம்.